ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரகத்தினால இந்த சுப தினத்தில் திருவருளும் குருவருளும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்கான ஒரு பரமபாகியம் பேர்பட்ட இந்த ஒரு பரமபாகியத்தை எங்களுக்கு அளித்த எங்களுடைய குரு ஸ்ரீ ஊவே துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமிக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு இப்போது இந்த டாபிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். என்னென்னா திருவருளும் குருவருளும். அதாவது திரு அப்படின்னா என்ன? ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதித்தேவச்ச நாமதே பகவதின்னு ஸ்ரீஹிங்கிற அந்த நாமம் தாயாருக்கு ஒரு விசேஷமான திருப்பெயர். அந்த தாயாருடைய அனுகிரகமும் குருவருள் குருமார்களுடைய அனுகிரகம். இப்போது நம்ம இதை தனியாக டாப்பிக்காக இப்போ குருவருள்னு பிரிச்சுட்டோன்னா அதை பற்றியே மணிக்கணக்காக பேசலாம். அதே மாதிரி திருவருளை பிரிச்சுட்டோன்னா பெரிய பிராட்டியாரோட வைபவம்னா அதையும் தனியாக ஒரு மணிக்கணக்காக பேசலாம். அது எதுக்கு குரூப் பண்ணி திருவருளும் குருவருளும் அப்படின்னு பேசுகிறோன்னா, இந்த திருவினுடைய அருளை பெற்றவர்கள் இந்த குருமார்கள் ஒன்று. ரெண்டாவது, நமக்கு அந்த தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக தன்னை ஒரு வியாஜமாக வச்சுட்டு தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை அந்த குருமார்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இதனால் அதன் வழியில் முதல்ல பார்க்க போகிற ஆச்சாரியன் யார் அப்படின்னா, சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே அகமேவ அவதீர்ண அப்படின்னு தானே இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி 108 சந்நியாச பீடங்களை அலங்காரம் பண்ணி இந்த லோகத்துக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்து மூலியமாக எல்லோருக்கும் ஞானோபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள். அப்பேற்பட்டவருடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகத்தோட எப்படி திருவருளும் குருவருளும்னு கிடச்சிதுன்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கட்டாலும் தெரியும் இந்த சம்பவம். அதில் ஆச்சாரியாளுடைய அந்த அவதாரத்தை ரொம்ப அழகாக ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய வைஷ்ணவ சம்மிதியில் எடுக்கிறா. பூர்ணா நதி தடேரம்யே புண்ணிய கேரள மண்டலே கிராமோஸ்திர் காலடிர் நாம சஜ்ஜனைரை சேவிதா கஸ்மின் சிவகுருர் நாம பிராமணா பிரம்ம வித்தமஹ சதாச்சாரணே சம்யுக்தः சிவபக்திரதோ பவத் ஆர்யாம்பாதஸ்ய பத்னீ ச பதிசேவா பராயணா அனசூயா சமாதேவி சர்வசத்குணபூஷணா கம்பத்யோரணயோர்ஹந்த புத்திரபாக்யம் ந வித்யதே ததஸ்து தம்பதி சம்பும் பிரார்த்தயாமாஸ துஸ்ததா. அதாவது பூர்ணாங்கிற நதி தடத்துக்கு பக்கத்தில் கேரள மண்டலத்தில் காலடிங்கிற க்ஷேத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பாங்கிற திவ்ய தம்பதியருக்கு அவதாரம் பண்ணினவர் நம்ம சங்கர பகவத்பாதாள். அவருடைய அவதாரமே ஏன் அவ்வளோ சிரேஷ்டம்னா, அவருடைய தந்தையாரான சிவகுரு அர்ச்சனை பண்ணும் பொழுது, ஸ்ரீருத்ரத்தில் அர்ச்சனை பண்ணும் பொழுது நமசங்கராயச்சங்கிற நாமம் சொல்லும் பொழுது இவருடைய அவதார செய்தி அவருடைய காதுக்கு எட்டித்து. அதனால் அவருக்கு குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வைத்து வளர்த்து வர, சங்கரருடைய திருத்தந்தையாரான சிவகுரு அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே சிவகதி அடைந்தார். தாயாருடைய அரவணைப்பில் வளர்ந்தவர். 5 வயசில் பூணல் போட்டுட்டா. அவருக்கு என்ன உச்சரிப்பு என்ன? 5 வயசில், அதாவது அவருக்கு 1 வயசுலேயே ஸ்பஷ்டமான உச்சரிப்பு வந்து 10 வயசுக்குள்ளே சகல சாஸ்திரத்தையும் முடிச்சு பண்டிதரானவர் இல்லையா நம்ம சங்கர பகவத்பாதாள். அவருக்கு 5 வயசில் பூணல் போட்டு வேத பாடசாலைக்கு அனுப்பி தினமும் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் இல்லையா. அப்போது ஒரு நாள் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கணும்னு போகிறார். பொதுவாக ஏகாதசி எல்லாம் நிர்ஜல விரதமாக இருந்தால் மறுநாள் துவாதசி பாரணை பண்ணும் பொழுது மோர்க்குழம்பு அகத்திக்கீரைன்னு சாப்பிடணுமா. நம்ம சொல்லும் பொழுது மோர்க்குழம்பு வரைக்கும் போயிட்டோம். ஆனால் அவர் அன்னைக்கு பிக்ஷை எடுக்க போன அந்த ஆற்றுல பேருக்குன்னு அன்ன சுத்தி பண்ணுறதுக்கு ஒரு பருக்க ஒரு குண்டுமணி அரிசை கூட இல்லையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய பக்தரும் ஏதோ உஞ்சவருத்திக்காக தேடி போயிருக்கார். அந்த ஆற்றுல அந்த அம்மையாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் சின்ன குழந்தை, அந்த 5 வயசில் அவ்வளோ ஸ்பஷ்டமாக அவ்வளோ தேஜஸோட பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார். முறைப்படி 3 தடவை கேட்கணும் இல்லையா. கேட்குறார்.
கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஏதாவது இந்த குழந்தை கொடுத்துடணுன்ற ஒரு ஆசை. தேடி 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 பார்க்குறா, ஒரு குந்துமணி அரிசி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது கொடுக்கணும்னு தேடும் பொழுது ஓரத்தில் ஒரே ஒரு வஸ்து தெரியறது. பார்த்தா நெல்லிக்கனி. இதையாவது கொடுத்துடலாமேன்னு பார்த்தா முக்காவாசி அழுகி போன நெல்லிக்கனி. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் இதையாவது கொடுத்துடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, இன்னொரு பக்கம் ஆசையாக வந்து அதுவும் 5 வயசு குழந்தைக்கு இந்த அழுகி போன நெல்லிக்கனியை கொடுக்கறதாங்கிற அந்த வெட்கம் தாழ முடியாத ஒரு சோகம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூனி குறுகுண்டு தலையை கூட நிமித்திக்காமல் அப்படியே குனிஞ்சுட்டே வந்து அவருடைய பிக்ஷா பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே கூனி குறுகுண்டு போகிறா. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இல்லையா? என்ன மாமி இன்சல்ட் பண்ணுறேன்னு அந்த மாமியை பார்த்த பார்வையில் அவளுக்கே ஏண்டா போட்டோம் இதை போட்டோன்னு ஆகிடும். அப்போது அந்த 5 வயசு குழந்தைக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினச்ச இந்த மாத்ருவாத்சல்ய பாவமுடைய இந்த ஒரு தம்பதியருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தாயாரோட கம்யூனிகேட் பண்ணுறார், மகாலட்சுமியோட. அப்போ தான் நினச்சிக்கிறார், அம்மா உன்னுடைய அந்த கடைக்கட் பார்வை ஒரு திவலை யார் மேலேயாவது பட்டா போருமே, அவளுக்கு எப்பேற்பட்ட சௌபாகியம் கிட்டும். எனக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினச்ச இந்த மாத்ருவாத்சல்ய பாவமுடைய இந்த தம்பதியருக்கு இந்த அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறார். அப்போது தாயார் சொல்கிறா, அவள் ரொம்ப பாவம் பண்ணியிருக்காடா சங்கரா, அவளுக்கு எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்டா, சரி நான் சொன்னேங்கிறதுக்காக கொடுத்துடு அப்படிங்கிற. நீ சொன்னேங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாவம் பண்ணினவா எல்லாரும் அவள் கர்மாவை அனுபவிக்கவே மாட்டா. அதான் சங்கரர் சொல்லிட்டாரேன்னு புண்ணியத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு சௌபாகியத்தோடு இருந்துட்டான்னா, இப்படி பண்ணியிருக்கீரேன்னு என்னை யாராவது கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா தாயார். அதுக்கு சங்கரர் எவ்வளோ புத்திசாலியா அதுவும் அந்த 5 வயசில் சொல்கிறார், மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறியே, உனக்கு தெரியாததா? அகாரார்த்தோ விஷ்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அகாரத்தில் அடங்குபவர். அதனால அகாரார்த்தோ விஷ்ணு, அவருடைய வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணக்கூடிய நீ அகாரத்தில் வர, அதனால தானே உனக்கு அதிதிங்கிற திருநாமம் இருக்குது. அதிதீஞ்ச திதீம் தீத்தாம்னா சொல்கிறோம் இல்லையா? அந்த அகாரத்தில் வரக்கூடிய உன்னை யார் கேள்வி கேட்க முடியும்? அதனால நீ அனுகிரகம் பண்ணுன்னு பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். அப்போ தான் ஐயோ சங்கரன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே, இதுக்கு மேலே அனுகிரகம் பண்ணாமல் இருக்க முடியாதே அப்படின்னு தாயாருக்கு தோன்றது. அப்போ தான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் நினச்சிருந்தா ஸ்வர்ண வருஷனம் ஆயிருக்காதா என்ன? ஆயிருக்குமே. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணினார்? எல்லாம் நமக்காகத்தான். நமக்கும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது சங்கரரை நினச்சிண்டு அந்த ஸ்தோத்திரத்தை மனசார ஸ்தோத்திரம் பண்ணினோன்னா, பாராயணம் பண்ணினோன்னா நமக்கு தாயார் அப்படியே அனுகிரகம் பண்ணி கொட்டுறா. அதுக்கு தானே ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஆரம்பிக்கிறார். எல்லோருக்கும் பிராச்சீனமான இந்த ஸ்தோத்திரம், அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அதாவது ஒரு புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, தாயாருடைய கடைக்கண் பார்வை பெருமாள் மேலே படுறது. இதைத்தான் முதல் ஸ்லோகத்திலேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் வர்ணிச்சுட்டே வர சங்கரர். எப்படின்னா, உன்னுடைய கடைக்கண் பார்வை இப்போ ஏற்பட்டது, அதை வச்சு நீ இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கியே, அதை இவா மேலே காட்ட மாட்டியா? அந்த கடைக்கண் பார்வையை இந்த தம்பதியருக்கு காட்டேன் அப்படின்னு தான் ஒரு ஸ்லோகமாக வர்ணிச்சுட்டே வந்து கடைசியில் இப்படி கனெக்ட் பண்ணுவார். இவாளுக்கு அனுகிரகம் பண்ணு உன் கடைக்கண் பார்வையை வச்சுன்னு முதல் 8 ஸ்லோகங்கள். அதில் பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம், தமால விருட்சம் போல் கருப்பாக இருக்கிற பெருமாள், அந்த தமால விருட்சம் போல் இருக்கக்கூடிய பெருமாள் மேலே பூக்கக்கூடிய புஷ்பத்தை சுற்றி ஒரு வண்டு ஹிரீங்காரம் பண்ணுறதுன்னா அந்த வண்டு தான் தாயாருடைய நேத்திரங்கள். அது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க அந்த புஷ்பத்தை, அதுபோல தாயாருடைய கடைக்கண் பார்வை பெருமாளை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா, எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயம் என்னன்னா, கரு மேகங்கள்லேருந்து தானே மழைங்கிறது பொழியும். அதுபோல தாயாருடைய கடைக்கண் பார்வை பட்டால் தான் கருப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் கிட்டேருந்து கருணைங்கிற மழை பொழியுமா. அதனால்தான் பார்த்துட்டே இருக்கா. அங்கீகிருத்த அகில விபூதிர பாங்கலீலான்னு, அகில அப்படின்னா இந்த லோகத்தில் ஒன்று விடாமல் எல்லாம், அந்த எல்லாத்தையும் சொந்தமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய விபூதியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நீ எல்லாத்தையும் லீலாவாக பண்ணுறியே, விளையாட்டாக பண்ணுறியே, நீ
மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக, மங்கள தேவதையா இருக்கக்கூடிய நீ மாங்கல்ய வஸ்துக்கள் எல்லாத்துலேயும் நீ இருக்கிய, நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த கடைக்கண் பார்வையை இப்படி வர்ணிக்கிறாரே, இதை இவ்வளோ அளவுக்கு வர்ணிக்கிறமான்னு கேட்டால் அதுதான் சங்கரர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்னு ஏன் சொல்கிறோம்? புராணத்தில் இல்லாததை சொல்லவே மாட்டார், புராணத்தில் இருக்கிறத அப்படியே அழகாக சாரமாக கொண்டு வரார். எப்படின்னா இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் ராமாயணத்தில் இருக்குது. எப்படின்னா தன்னுடைய தந்தையாரான தசரதர் சொல் கேட்டு ராமர் சீதா மாதாவையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிட்டு வனவாசம் போனார். அந்த சமயத்தில் ஸ்ருங்கிபேரபுரத்தில் குஹப்பெருமானை பார்க்குறார். பார்த்த பொழுது ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருக்கார் அவர். குஹனை இவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்கோமேன்னு ஒரு அந்த சந்தோஷத்தில் புலகாங்கிதம் அடைஞ்சு பேசின்னு இருக்கும் பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் சீதா மாதாவை. பொதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி பண்ணணும்? இதுதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு தான், உன்னையும் இது பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு அப்படின்னு தானே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இவர் என்ன சொல்கிறார், இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இவன் பேர் குஹன் அப்படின்னு பேர், இவனுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு, இவன் உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி அப்படிங்கிறார். உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் அந்த சூக்ஷ்மமாக என்னன்னா, தாயாருடைய கடைக்கண் பார்வை படாமல் யாரையும் பெருமாள் அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டாராம். எனவே தாயாருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டதுனால குஹனை தன்னுடைய தம்பின்னு அங்கீகாரம் பண்ணிட்டாராம். அதைத்தான் சொல்கிறார், ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சொந்து ஆழமான் மனநோக்கி உம்பி எம்பி என்றொழிந்திலைன்னு ஆழ்வார் இல்லையா? உன்னுடைய தம்பி அதனால் என்னுடைய தம்பி அப்படிங்கிறார். இதுலேருந்தே தெரியறது தாயாருடைய கடைக்கண் பார்வை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அதுபோல் அந்த வனவாசத்துக்கு கிளம்புன்னு தசரதர் சொன்னதுக்கப்புறமா ராமர் சீதா மாதாவை பார்த்துட்டு தான் போனாராம். ஏன் அப்படின்னா அப்போ தான் பின்னாடி ராவண வதமே நடக்கும், அதுக்கும் சீதா மாதாவினுடைய கடைக்கண் பார்வை வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு போனார் அப்படின்னு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். அடுத்தபடியாக எல்லாத்துலேயும் கடைக்கண் பார்வையை வர்ணிச்சுட்டு வரார். ஒரு பேர்களை கொடுக்குறார் அடுத்தடுத்த அந்த 8 ஸ்லோகங்களில். அதை மட்டும் பார்க்கலாம். 2வது ஸ்லோகத்தில் நீலோத்பல புஷ்பத் மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை சுற்றி வரக்கூடிய வண்டு மாதிரி உன்னுடைய நேத்திரங்கள், அதில் நீ சாகர சம்பவாயாகான்னு சமுத்திரராஜனுக்கு மகளாக இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். 3வதுல மோட்சத்தை கொடுக்க வல்ல முகுந்தனுடைய பூத்தியாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையால் அனுகிரகம் பண்ணு. அதே மாதிரி 4வதுல மதுச்சிதா அப்படின்னு மதுவை கொன்று முடித்தவனுடைய வட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையால் அனுகிரகம் பண்ணு. 5வது ஸ்லோகத்தில் கைட்டபாரேகேன்னு கைட்டபனை கொன்று முடித்தவனுடைய வட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நீ பிருகு மகரிஷிக்கு புத்திரியான பார்கவியாக இருக்க அனுகிரகம் பண்ணு. 6வது ஸ்லோகத்தில் மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ண இல்லையா? மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணின நீ உன்னுடைய பார்வையை ஈக்ஷணார்த்தம்னு ஒரு வார்த்தை போடுறார். க்ஷணார்த்தம்னா 2/5 செகண்ட். அந்த 2/5 செகண்ட் நீ வந்து இவாளை பார்த்தா போகிறோம் அப்படி அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறார். அதுபோல் 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறார். என்னென்னா இந்திரனுக்கு அந்த அலட்சியத்தினால துர்வாசர் கொண்டு வந்த மாலையை அலட்சியப்படுத்தி தன்னுடைய யானைக்கு போட்டு யானை அதனை நாசம் செய்ய லக்ஷ்மி பிரசாதத்தை இப்படி செய்யலாமா? நீ உன்னுடைய செல்வத்தினால் உன்னுடைய அந்த அகங்காரம் உன்னுடைய கண்ணை மறைத்ததினால் செல்வங்கள் அத்தனையும் உனக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு அவர் சபித்து கொடுக்க, அதன் பிறகு எல்லாம் பண்ணி பாலாழி மதமெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுலேயும் தாயாருடைய அனுகிரகத்தினால தான் 3 லோகத்துக்கும் செல்வங்கள் வந்ததுன்னு சொல்கிறார். 8வது ஸ்லோகத்தில் அவளுடைய அந்த திருஷ்டியை, பொதுவாக திருஷ்டி அப்படின்னா பார்வை, நம்ம தாயார் பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டியில் அவ்வளோ தயை இருக்கான். அதை சொல்லி முடிச்சுட்டு 9வது ஸ்லோகத்திலேருந்து ரொம்ப விவரித்து சொல்கிறார். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா அஸ்மின் கிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே, அதாவது ஒரு தாய் பறவையையும் தனது தந்தை பறவையையும் இழந்த குழந்தை பறவை தன்னுடைய தாய் எங்கை தந்தை எங்கேன்னு சொல்லி அந்த தவிக்கும் இல்லையா, அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இருக்கேன், அதை போல எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தன்னை ஒரு வியாசமாக வச்சுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி கேட்குறார். 10வது ஸ்லோகத்தில் முப்பெருந்தேவர்களினுடைய பெருமையை சொல்லி அவ கூட இருக்கிற நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார். 11வது ஸ்லோகத்தில் ஸ்ருதி தேவியாக இருக்கக்கூடிய நீ எனக்கு நல்ல கர்மாவை கொடுத்து நல்ல குணங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். 12வது ஸ்லோகத்தில் உன்னுடைய முகம் தாமரையை போல இருக்கின்றது, சமுத்திரராஜனுக்கு மகளாக இருக்கக்கூடிய நீ சந்திரனுக்கு சகோதரியாக இருக்க, நாராயணனுக்கு வல்லபையாக இருக்க, எனக்கு அனுகிரகம் பண்ணு
13வது ஸ்லோகத்தில் அதே மாதிரி தங்கத்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய நீ, பெருமாளுடைய அந்த வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணக்கூடிய நீ, உன்னுடைய கடைக்கண் பார்வையால் தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றியே, அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். 16வது ஸ்லோகத்தில் பிருகு மகரிஷிக்கு புத்திரியா பார்கவியா இருக்கக்கூடிய நீ பூமிக்கு நாயக்கியா இருந்து தேவர்களுக்கெல்லாம் உன்னுடைய கடைக்கண் பார்வையை வைத்து அனுகிரகம் பண்ற, கமலத்தில் இருக்க ஷார்ங்கபாணியினுடைய பட்ட மகிழ்ச்சியா இருக்கிய அனுகிரகம் பண்ணுங்கிறார். 15வது ஸ்லோகத்தில் அதே மாதிரி கமலத்தில் இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார். இப்படி ஒன்னொன்னுத்திலையும் ஒரு விதமாக வர்ணித்து 16வது ஸ்லோகத்தில் இவ்வளோ வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் இல்லையா, அதனுடைய பலனை சொல்கிறார். எப்படின்னா சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி அப்படின்னு எல்லா சர்வ சம்பத்துக்களையும் கொடு அப்படின்னு வச்சுக்கலாம். சம்பத்கராணி, இன்னொன்று சகலேந்திரிய நந்தனானின்னு பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் தசேந்திரியங்களுக்கும் சம்பத்துக்களை கொடு அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி 17வது ஸ்லோகத்தில் எத் கட்டாட்ச சமுபாசனா விதிஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் உன்னுடைய கட்டாட்சத்தினால எனக்கு நீ சேவகர்களை கொடுக்கின்றாய்னு சொல்கிறார். சேவகர்கள்னால் எப்படின்னா, நம்ம தாயாரை பூஜை பண்ணிட்டோம்னா இனிமேல் வேலைக்காராள்லாம் வேலைக்காரி வரவே இல்லையே, பாத்திரம் தேய்க்கவே இல்லையே அப்படின்னு கவலையே பட வேண்டாமா. அதுக்கும் நம்ம தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு சர்வெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாளாம் தாயார். அதைத்தான் விசேஷமாக சொல்கிறார் 17வது ஸ்லோகத்தில். 18வது ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்தில் கமலத்தை விவரித்து சொல்கிறார். 19வது ஸ்லோகத்தில் 2 வார்த்தை ரொம்ப முக்கியமாக போடுறார். கமலே கமலாக்ஷ வல்லபே. இந்த கமலே கமலாக்ஷ வல்லபேங்கிற 2 வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய பொருள் அங்கிறதுன்னா, அவள் கமலையில் இருக்கின்றாள், கமலையை தனது மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றாள், தன்னுடைய 2 கைகளும் கமலத்தின் இதழ்கள் போல் இருக்கின்றன, தாமரையை ஒத்த விழிகளை இருக்கின்றாள், தாமரை ஒத்த முகம் இருக்கின்றது அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் கமலத்துக்கு சொல்லி 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 பேர்பட்ட நீ அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு 19வது ஸ்லோகத்தை சொல்லி 20வது ஸ்லோகம் இப்போ பாடுறார் இல்லையா, கமலே கமலாக்ஷ வல்லபே, அதை பாடும் பொழுது ஸ்டார்ட் ஆகிருக்கும். எது? த ரெயின்ஃபால் ஆஃப் த கோல்டன் கூஸ்பெரிஸ் அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். வாஸ்தவமாக அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அந்த ரெயின்ஃபால். அப்படி ஸ்டார்ட் ஆகி அவர் 21வது ஸ்தோத்திரம் பாடி முடித்த உடனே அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது. அதான் கனக தாரான்னு தானே பேர் இல்லையா? கனகம்னா ஸ்வர்ணம், அது எப்படி வர்ஷனம் பண்ணினாலாம், தாராவா இடைவிடாமல் கொட்டின்ண்டே இருந்துதான். பெருமாளுடைய அனுகிரகமே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதுன்னு தானே சொல்லுவோம். அதில் தான் தாயாருடைய அந்த அனுகிரகம் இருக்கா. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷம் தானே சொல்கிறோம். அதுலேயே என்ன சொல்கிறோம், வைகுண்ட பெருமான்னு சொல்கிறது இல்லை, திருவேங்கடமுடையான்னு சொல்கிறது இல்லை, எடுக்கும் பொழுதே ஸ்ரீயை பதியாக கொண்டவனுடைய அனுகிரகம்னு தான் சொல்கிறோம். அதுலேயே தாயாருடைய அனுகிரகம் எப்படி இருக்குங்கிறது தெரியறது. அதை சொல்லி முடிக்க திருவினுடைய அருள் குருவினுடைய அருணாள் கிட்ட அவளுக்கு ஸ்வர்ண வர்ஷனம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி அனுகிரகம் பண்ணினா தாயார். இதுலேருந்து தெரியறது திருவருள் குருவருள் அப்படிங்கிறது அந்த தம்பதியருக்கும் கிடைச்சது, அந்த ஸ்தோத்திரத்தை பாடின நமக்கும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியர்களாகிய காஞ்சி மகாபெரிவா, ஸ்ருங்கேரி பெரிவா வேத சம்ரக்ஷணம், இந்த லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேத சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அந்த வேத சம்ரக்ஷணத்துக்கும் நம்மால் ஆனதை செய்து ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த திருவினுடைய அருளையும் குருவினுடைய அருளையும் ஆதிசங்கர பகவத்பாதாள்ங்கிற ஆச்சாரியாள் மூலியமாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த திருவினுடைய அருளுக்கும் குருவினுடைய அருளுக்கும் ஆச்சாரியரா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சாரியவர் யார் அப்படிங்கிறத அடியனுடைய சகபாட்டி சர்வேஷ்ட